லாலிபாப் அடுத்த வாரம் லாலிபாப் இருக்கு. அடுத்த வாரம் 28 ஆர்சிபிக்கு ஒரு ஆப் இருக்கு. தண்டனக்கா 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 தல தோனி வாழ்க, தல தோனி வாழ்க. எங்க தல எங்க தல எங்க தல எங்க தல ஜெயிச்சிட்டோம், எங்க தல ஜெயிச்சிட்டோம், எங்க தல ஜெயிச்சிட்டோம். தல 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 தோனி தல தோனி தல தோனி தல தோனி தல எங்க தல ஜெயிச்சிட்டோம். தல 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 சிஎஸ்கே தல சிஎஸ்கே தல சிஎஸ்கே தல சிஎஸ்கே தல பாடு 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 குமா பாடு அவே பாடு சிஎஸ்கே சூப்பர். தல தரிசனம் கிடைச்சதா? நல்லா தரிசனம் கிடைச்சது தலைவரா. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம், ஃபேமிலியோட வந்தேன். பார்த்தா சூப்பர். தலைக்கு வரு எங்க தலை தோனிடா, எங்க தலை தோனிடா, எங்க தலை தோனிடா, எங்க தலை தோனிடா. ப்ரோ இதுக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு மேட்ச்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. போன வருஷம் ஆர்சிபி நம்மள ஓட விட்டாங்க செமிஃபைனல். அடுத்த மேட்ச் நம்மளுக்கு இங்க வருது. ஈசாலா கப் லாலிபாப்பா சப்பு தான். நம்மலாம் பீட் பண்ண போடுறீங்க. அப்பா கண்டிப்பா இத பாப்பாரு. ரிவெஞ்ச் இருக்கா ப்ரோ? கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ரிவெஞ்ச் மட்டும் தான். சூப்பர்ண்ணா, நல்லா தரிசனம் வேற லெவல். தோனி அடிச்ச 6 மஜாவாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். லாலிபாப் 5 ரூபாய் தான். நான் வாங்கி தரேன். ஆனா லாஸ்ட் இயர் செமிஃபைனல் நம்ம ஓட விட்டாங்க ப்ரோ. என்ன ஓட வரான்? கப் அடிக்கிறது கப் எங்களுக்கு தான். ஆமா ப்ரோ. மும்பை சிஎஸ்கே ப்ரோ மும்பை காசு சிஎஸ்கே கப். வேற மாதிரி இருக்கு ப்ரோ. போத்த மேட்ச் எடி பேசுவாங்க. சிஎஸ்கே பேசுறோம், என்ன பேசுறோம். வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இல்ல வார்த்தையே கிடையாது. 28 தேதி இருக்கு ப்ரோ. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சாமி ப்ரோ. மத்தது எல்லாமே எங்களுக்கு தான். ஃபேன்ஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க? அது அடுத்து பொளக்குறோம், வந்து இங்க வந்து பொளக்குறோம். சூப்பரா இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. தோனி தான் அங்க வேற மாதிரி வந்து 2 ரன் எடுத்தாரு. பட் நல்லா இருந்துச்சு. நைஸ் நைஸ். எம்ஐ ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? எம்ஐ ஃபேன்ஸ் நான் எதுவும் சொல்ல வரல. அவங்க மட்டும் வந்து பாக்குறாங்க. ஏன் சீண்டுவீங்க என்ன விட்டு? ஆனா அவங்க மட்டும் பார்க்க வராங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட, அதுக்கு அவங்களுக்கு ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? இல்ல என்ன மாதிரி Actually, வெயிட்டிங்? நான் விராட் ஃபேன். சோ அதனால ஆர்சிபி தான் வின் ஆகும் நான் வேண்டுவேன். ஆர்சிபி will win actually. அப்ப லாஸ்ட் இயருக்கு ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்கன்றீங்களா? சிஎஸ்கே லாஸ்ட் இயர் செமிஃபைனல்ல CSK எடுத்தா என்ன எடுக்கலனா என்ன? நம்ம விராட் ஆடுறாரு, அது போதும். ஃபேன்ஸ்க்கு அது போதும். லாயலா இருந்தா போதும். இந்த மாதிரி புள்ளி பண்றவங்க பார்த்தா நம்ம பேச தேவையில்ல. அது வச்சு அனுப்புறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. சூப்பர். தல லாஸ்ட்ல ஆடுவார்னு எதிர்பார்த்தீங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண, அதுக்காக தான் வந்தோமே. தலைக்காக தான். ஆமா. அடுத்து ஆர்சிபியோட மேட்ச், அவங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? ஆர்சிபி தான் விராட்காக வருவோம். வருவீங்க. மும்பை ஃபேன்ஸ்க்கு என்ன மேம் சொல்றீங்க? மும்பை ஃபேன்ஸ் அவுட் ஆயிட்டாங்களே. அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிடுவாங்க. பாப்போம் லாஸ்ட் என்ன பண்றாங்க. பிளேயர் தோனி ஃபினிஷிங் வந்தாரு. ஆனா என்ன அவர் அடிக்கிறத பார்க்க முடியல. பட் ரஜினிகாந்த் சரியா முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ஓரளவு நல்லா இருந்துச்சு. அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ப்ரோ தெரியல ப்ரோ, பார்ப்போம். அவங்க இது வரைக்கும் 2008 தான் ஜெயிச்சாங்க, அது ஜெயிச்சதே இல்லை. இந்த டைம் நம்ம ஜெயிப்போம் நினைக்கிறேன். கண்டிப்பா சிஎஸ்கே தான் ப்ரோ. லாஸ்ட் இயர் நம்ம செமிஃபைனல்ல நாக் அவுட் பண்ணாங்க ஆர்சிபி. இந்த டைம் அவங்களுக்கு ரிவெஞ்ச் இருக்கா? கண்டிப்பா ரிவெஞ்ச் இருக்கு ப்ரோ. ரிவெஞ்ச் கண்டிப்பா ரிவெஞ்ச் இருக்கு. ரிவெஞ்ச் லோடி. Fantastic, we enjoyed it a lot. First win of the season. How was it? First one was magnificent atmosphere when Dhoni was there. It was great. Will CSK win this trophy 2020? Yeah, let's hope for the best. All the best to see. Next match is for RCB. Yeah. What was your expectation? ಈ ಸಾಲ ಕಪ್ ನಮ್ದು. Hello Dhoni. Last ல winning shot அடிச்சது எப்படி பாருங்க? Hello Dhoni. Okay. இல்ல சமயா இருந்துச்சு. 155 டார்கெட் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் நினைச்சாங்க. இவ்வளவு நெக் டு நெக் மேட்ச் போகும்னு எதிர்பார்த்தீங்களா? எல்லாம் தோனி வரணும்ன்றதால தான் நாங்க வெயிட் பண்ணி மேட்ச் சமயா செஞ்சோம். தோனியால மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு இல்ல, எல்லா பிளேயர்ஸ் ஸோ ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா லாஸ்ட்ல தோனி வந்து இருந்தா. ஃபேன்ஸோட ட்ரீட் சாட்டிஸ்ஃபை தான். அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட. ஸோ என்ன மேம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? வெயிட் பண்ணி பார்த்தோம். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் மேம்? பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தோனி. சாமி குட்டுறோம். அவங்களுக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாமி குட்டுறோம். வின்னர் லூஸ் we are always with them. லாஸ்ட்ல தான் வந்த டோனி இத பார்த்துட்டு ஐ அம் ஹேப்பி வித் தட். அவ்வளவுதான். ஓகே. டு வாட்ச் அவுட் ஃபார் யார் மேம்? சாரி. பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சிஎஸ்கே ல. சிஎஸ்கே புரியல. பிளேயர் டு வாட்ச் அவுட். வாட்ச் அவுட். மேட்சா பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஃபினிஷிங் எதிர்பார்த்தீங்களா தல வருவார்னு? பண்ணோம். அடுத்த மேட்ச் இது ஆர்சிபியோட. ஆர்சிபி கூட வந்துருவோம், பாத்துக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ் ஈசாலா கப் லாலிபாப் ஓ லாஸ்ட் இயருக்கு ரிவெஞ்ச் இருக்கா? லாஸ்ட் இயர் செமிஃபைனல் நம்ம நாக் அவுட் பண்ணாங்க. எடுத்துடலாம்.
மேட்ச் நல்லா இருந்தது ப்ரோ. அடுத்த மேட்ச் மணி இந்த பேங்க் இறக்குறோம். காசை இறக்கிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன ப்ரோ சொல்றீங்க? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நூர் அகமத் கிழிச்சிட்டாரு. 10 crores வர்த். பர்தா ஓவரால் மேட்ச் எப்படி போச்சு? ஓவரால் மேட்ச் சூப்பர் ப்ரோ. கடைசியில தோனி வந்து ஸ்டேடியமே அதிரிடுச்சு. நெக் டு நெக் பவுன் பாத்தீங்களா? இல்ல நல்ல ஸ்கோர், டீசன்ட் ஸ்கோர் தான். அதனால கரெக்டா போச்சு. லைக் நல்ல ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் எப்படி பிசிசிஐக்கு கேட்டு 2020ல ஆடணும் எப்படியும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அடுத்து ஆர்சிபியோட மேட்ச், அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஜெயிக்கும். ரிவெஞ்ச் இருக்கா? லாஸ்ட் இயர் நாக் அவுட்ல நம்மள முடிச்சு விட்டாங்க. அப்படிலாம் இல்ல, ரிவெஞ்ச்லாம் வேணாம். சிஎஸ்கே ஓகே கணேஜாக்கு தேங்க்யூ ப்ரோ. அடுத்து இப்போ மும்பை ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன ப்ரோ சொல்றீங்க? மும்பை ஃபேன்ஸுக்கு ஈசாலா கப்புன்னு சொல்லிக்கலாம் ப்ரோ. வேண்டாம், ஈசாலா கப்பு நம்பதே ப்ரோ. நல்லா இருக்கு சார். நல்ல மேட்ச். நெக் டு நெக் பவுன் பாத்தீங்களா? 155 தான் அடிச்சாங்க. நெக் டு நெக் பவுன் பாத்தீங்க. நான் வந்து டாப் ஆர்டர் போன சீசனே நல்லா இருந்ததுனால சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனதுனால லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஜெயிச்சிட்டோம். பிளேயர் டு வாட்ச் அவுட்டா யாரு ப்ரோ இருந்தா? பிளேயர் டு வாட்ச் அவுட்னா ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கைக்வாடு, அதுக்கப்புறம் ஆப்வியஸா ரச்சின் ரவீந்திராவும் அது பேஸ் மெயின்டைன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. 25, 26, 27 எல்லா இதுலயும் விளையாடி சொல்லியிருக்காரு. அதனால தலை தோனி சிஎஸ்கே தான் கப். ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் கப்பே கிடையாது. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட எப்படி ப்ரோ பாக்குறீங்க? ஆர்சிபியா ஏன்னா லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா புடிச்சு நம்மள லாஸ்ட் சீசன்ல நாக் அவுட் பண்ணாங்க. ஆமா, லாஸ்ட் சீசன் ஒரு 6 தலைவர் அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. அந்த தலைவர் மட்டும் அந்த பால் கரெக்டா கணிச்சு அடிச்சிருந்தானே நேரம் ஜெயிச்சிருப்போம் நம்ம. ஆர்சிபிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆர்சிபி அடுத்து போட்டலாம் கட்டுறான். மேட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ருத்ராஜ் ஜெய்க்வாடோட பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ருத்ராஜ் ஜெய்க்வாட் திரும்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு ப்ரோ. நூர் அகமதோட பவுலிங் எந்த பேட்ஸ்மேனாலுமே ஆட முடியல ப்ரோ. மும்பை பேட்ஸ்மேனாலே ஆட முடியலன்னா கண்டிப்பா ஆர்சிபியால ஆடவே முடியாது. இந்த வாட்டி 6வது கப்பு நம்ம தான் அடிக்கிறோம். நிச்சயமா மே 18க்கு மார்ச் 28ஆம் தேதி சேப்பாக்ல நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம். அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட, அதுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு? ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு லாஸ்ட் டைம் நம்மள நாக் அவுட் பண்ணாங்க ப்ரோ. லாஸ்ட் வாட்டி நம்ம கிட்ட முஃப்தபிசூர் 10 ரன் ஆகும் இல்ல ப்ரோ, இன்ஜுரியில இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஆர்சிபியா சேப்பாக்ல நம்ம முடிச்சுதான் உள்ள போறோம். அதுல ஒண்ணுமே இல்ல. 6வது கப் நமக்கு லோடிங். மும்பையே ஆச்சாச்சு, இதுக்கு மேல மீதி எந்த டீமுமே இல்ல. நல்லா போச்சு. தலைய பார்க்காத ஒரு ஃபீல் இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்திருந்தா நல்லா இருக்கும். 185 அடிச்சாங்க, ஈஸியா சேஸ் பண்ணிடலாம்னு எல்லாம் ஃபீல் பண்ணோம். இவ்வளவு நெக் டு நெக் போன் எதிர்பார்த்தீங்களா? மேட்ச் எப்படி எப்படின்னா இருந்துச்சு ப்ரோ? வாஸ் தி கேம் வேற மாதிரி செம. முதல் ஐபிஎல் 2025ல எங்க தலையை பார்க்க முடியல. முதல் மேட்ச்ல ரொம்ப கஷ்டமா இது. 4000 டிக்கெட் வேஸ்ட். நான் போயிட்டு பார்க்க போனோம். நாளைக்கு தலைவர் தான் போனோம், பார்க்க முடியல. நோ, தலைக்கு தானே போனது. 4000 செலவு பண்ணி பிளாக்ல வாங்கி போனோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தலையை பார்க்க முடியல. ரொம்ப செலவு பண்ணி போனோம், தலையை பார்க்க முடியல. எல்லாம் ஜடேஜா வந்து வீணாக்கிட்டாரு எல்லாமே. ஜடேஜா செகண்ட் தலை போட்டு அடிச்சு காட்டாரு போயிட்டு. சரி நான் போயிட்டு வந்தா பையனா. எங்க இருந்து ப்ரோ வரீங்க? இங்கதானே பக்கம் தானே அண்ணா. நாங்க தானே எங்க தலை மிஸ் யூ தலை தோனி, மிஸ் யூ. கேரளா. I'm from Mumbai, but I came to support Dhoni. சூப்பரா இருந்துச்சு. Who's batting you like? Gaikwad. Gaikwad.